சேலத்தில் வெள்ளத்தில் கலப்படம் செய்வதற்கு செயற்கை வண்ணம் சர்க்கரை வைத்திருந்த 26 வெள்ள ஆலைகளுக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நோட்டீஸ் வழங்கியுள்ளனர். சேலம் மாவட்ட வெள்ள ஆலைகளில் பொங்கல் பண்டிகையையொட்டி வெள்ளம் தயாரிக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வந்தது. இந்நிலையில் வெள்ளம் தயாரிப்பில் செயற்கை நிறமூட்டியும் சர்க்கரையும் கலப்பதாக சேலம் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் கதிரவனுக்கு புகார் வந்தது. அதனையடுத்து தாரமங்கலம், ஓமலூர், காமலாபுரம், தேவட்டிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ஆலைகளில் உணவு பாதுகாப்பு அலுவலர் தலைமையிலான குழுவினர் ஆய்வு நடத்தினர். அப்போது வெள்ளத்தில் சேர்க்க வைத்திருந்த 18,000 கிலோ சர்க்கரையை பறிமுதல் செய்தனர். மேலும் 4,000 கிலோ செயற்கை பவுடர்களும் பறிமுதல் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கலப்பட வெள்ளம் தயாரித்த 26 ஆலை உரிமையாளர்களுக்கு நோட்டீஸ் அளிக்கப்பட்டது. ஆலைகளில் இருந்து எடுக்கப்பட்ட மாதிரி வெள்ளம் பகுப்பாய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அதில் கலப்படம் உறுதி செய்யப்பட்டால் அந்த ஆலைகள் மீது குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.